நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பிரவேஷிகாவுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் 2025 எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் எஸ்ஸேயான தரானா ஏ ஹிந்தி அப்படிங்கிற உருது எஸ்ஸே தான் பார்க்க போகிறோம். இதோட கான்செப்டை நம்ம முதல்ல பார்க்கலாம். உருதுல ஃபேமஸான பொயட்டான டாக்டர் முகமது இக்பால்ங்கிறவர் இதை எழுதியிருக்காரு. அவர் அவர் முஸ்லீம் மதத்தினர், அதாவது பாகிஸ்தானை சேர்ந்த முஸ்லீம் மதத்தினர். நாங்கள் இந்தியாவிலிருந்தே பாகிஸ்தான் என்று ஒரு தனி நாடாக பிரிந்திருக்கிறோம். இதனால் நாங்களும் இந்தியர்கள் தான், இந்தியாவை நாங்களும் விரும்புகிறோம். ஆனால் இந்தியாவை சேர்ந்தவர்கள் எங்களை என்றும் ஏற்றுக்கொள்வதில்லை, எங்களை பிரித்து தான் பார்க்குறாங்க. இது எங்களுக்கு வருத்தம் அளிப்பதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தரானா ஏ ஹிந்தி அப்படிங்கிற போயத்தை எழுதியிருக்காரு. இப்போ நம்ம போயத்தை பார்க்கலாம். कवि परिचय, कविஞரோட அறிமுகம். उर्दू और फारसी के मशहूर शायर डॉक्टर मोहम्मद इकबाल का जन्म 1877 नवंबर 9 को हुआ. உருது மற்றும் பாரசீக மொழியில் ஃபேமஸான பொயட்டான டாக்டர் முகமது இக்பால் 1877 ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி என்று பிறந்திருக்கிறார். லாகூர் கே சர்க்காரி காலேஜ் மே, லாகூரை சேர்ந்த கவர்மெண்ட் காலேஜில் शिक्षा प्राप्त करने के बाद கல்வியை பெற்ற பிறகு வே லண்டன் கயே, அவர் லண்டனுக்கு சென்று விட்டார். கவிதா பரிச்சை, கவிதையினுடைய அறிமுகம். கவி தரகு தரகு சே தேஷ் கா குன்கான் கர்த்தே ஹேன், கவிஞர் பல விதத்தில் இந்தியாவை புகழ்ந்து இதில் எழுதியிருக்கிறார். தேஷ் பக்தி மே முசல்மான் லோக் கபி பி பீச்சே நகி ரகே, நாட்டுப்பற்றில் முஸ்லிம் மதத்தினர் ஒருபோதும் பின்தங்கியவர்கள் கிடையாது. வாஸ்தவமே யக் கீத் பி பாரத் கா ராஷ்டிர கான் ஹே, உண்மையிலேயே இந்த பாடல் கூட இந்தியாவினுடைய ஒரு நேஷ்னல் ஆந்தம் போன்றது தான். அதாவது தரானா ஏ ஹிந்தி அப்படிங்கிறது த இந்தியன் ஆந்தம் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. கவிதா கா சாரான்ஸ், கவிதையினுடைய சுருக்கம். கவி இக்பால் காத்தே ஹேன் கி, கவி இக்பால் பாடுறாரு என்னன்னா, பூரி துனியாமே, இந்த உலகம் முழுவதும் ஹமாரா பாரத் ஹி, நம்முடைய இந்தியா தான் சுந்தர் தேசிகே, இந்த உலகம் முழுவதுலையுமே நம்ம இந்தியா தான் ஒரு அழகான நாடாக இருக்கிறது. எதி ஹம் கிசி காரணசே, சப்போஸ் ஏதாச்சும் ஒரு காரணத்தினால விதேஷ் ஜாத்தே ஹே தோ, நம் வெளிநாட்டுக்கு போனால், தோ பி போனாலும் கூட, ஹமாரா மன் பாரத்துக்கே பாரேமே ஹி, நம்முடைய மனமானது இந்தியாவை பற்றியே சோச்சா கர்த்தா ஹே, யோசிக்கிறது. தேஷ்கே உத்தர்மே, நாட்டினுடைய வடக்கில் ஹிமாலய் பஹாடு ஹே, இமயமலை இருக்கிறது. அந்த இயற்கை காட்சிகளை கூட வர்ணித்து அவர் இந்த போயத்தில் எழுதியிருக்காரு. வக ஆஸ்மான்கோ சூத்தா ஹே, அது வானத்தை தொடுகிறது. வக உத்தர் திஷாமே ஹமாரா ரக்ஷக் ஹே, அது வடக்கு திசையில் நம்முடைய பாதுகாவலனாக இருக்கிறது. பாரத் மே கை நதியாங் பகுதி ஹே, இந்தியாவில் பல ஆறுகள் ஓடுகின்றன. தேஷ் கே சௌந்தரிய தேக்கர் ஸ்வயம் ஸ்வர்க ஈர்ஷ்யா கர்த்தா ஹே, நாட்டினுடைய அழகை பார்த்து ஸ்வர்க்கம் தானே பொறாமைப்படுகிறது. கவி இக்பால் கஹ்தே ஹே கி, கவி இக்பால் சொல்கிறார் என்னன்னா, ஹமாரே பாரத் மே, நம்முடைய இந்தியாவில் கை தர்ம ஃபைலே ஹே, பல மதங்கள் பரவி இருக்கின்றன. मगर ये धर्म एक दूसरे से लड़ने को नहीं कहते, ஆனால் இந்த மதங்கள் ஒருத்தருக்கொருத்தர் சண்டை போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லலை. துஷ்மனி கா பாட் நகி படாத்தே, எதிரியாக இருந்து கொள்ளுங்கள் என்ற பாடத்தையும் கற்பிக்கவில்லை. இஸ்லியே ஹம் அப்னே கோ, அதனால் நாம் நம்மை ஹிந்துஸ்தானி और हिंदुस्तान को हमारा अपना देश समझते हैं, அதனால் இந்த முஸ்லீம் ஆகிய நாங்கள் எங்களை இந்தியர்கள் என்றும் இந்தியாவை எங்களது நாடு என்றும் நினைக்கிறோம். லெக்கின் பாரதிய ஆஜ்பி முசல்மானோங்கோ, ஆனால் இந்தியர்கள் இன்று கூட முஸ்லிம்ஸை பாகர் கே லோக் சம்ஜா ஜா ரஹா ஹே, வெளியாட்களாகவே கருதுகின்றனர். இஸ்ஸே ஹமாரே தில்மே, அதனால் எங்களோட மனசில் தர்து ஹோத்தா ஹே, வலி ஏற்படுகிறது. இஸ் தர்து கேலியே, இந்த வலிக்கு தவா பி நகி ஹே, மருந்தே கிடையாது. விசேஷ்தா அப்னே கோ ஹிந்துஸ்தானி சாபித் கர், தன்னை இந்தியன் என நிரூபித்து குஷ் ஹோத்தே ஹே, கவிஞர் சந்தோஷம் அடைகிறார். இதுவரைக்கும் ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தன்யவாத்.